கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல தேவன் நம்மை பாதுகாத்து நமக்கு ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை சந்தித்து நம்மை பராமரித்து நம்மை போஷித்து கர்த்தர் நடத்தி வந்த வழிகளுக்காய் ஒரு விசை அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய காலத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல காலவெளிக்காய் துதிக்கிறோம். இந்த மனவழ்ச்சி நாளின் காலவெளியில நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரையே கொண்டு வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தைகளுக்கு நேராக எங்களுடைய செவிகளை சாய்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. அந்த வார்த்தைகளை விசுவாசிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவி ஆத்மா சரியத்தை ஆண்டவர் ஆட்கொள்வீராக. கடந்த நாட்களில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் உதவிகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். புக் ஆஃப் சகரியா சாப்டர் 8 verse 2. நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகள்ல சகரியா மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆஸ்வாதமான வார்த்தை. முதல் வசனத்துல சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி அப்படின்னு சொல்லுகிறது. 2வது வசனத்துல நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உக்கிரமான வைராக்கியம் என்பது உக்கிரமான கோபம் அல்ல. ஆண்டவர், இங்கிலீஷ்ல ஜெலஸ் அப்படின்னு இருக்குது. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியான ஒரு திட்டவட்டமான ஒரு காரியங்களை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார் என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது அந்த உக்கிரமான வைராக்கியம் நன்மைக்கு ஏதுவாய் காணப்படுகிறதா இருக்கிறது. எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் என்று பாருங்கள். நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான கோபத்தோடு அல்ல வைராக்கியம் கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற விரும்புகிறார், நம்முடைய நிலைமைகளை மாற்ற விரும்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதில் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன தேவன் அதை சொன்னதை மாத்திரம் விடாதபடி அதை நிறைவேற்றும்படியாக தாகமுள்ளவராய், வாஞ்சை உள்ளவராய், அக்கறை உள்ளவராய், கரிசனை உள்ளவராய், எப்படியாவது நாம் மனம் திரும்பி உயர்த்தப்பட வேண்டும் என்பதில் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் வைராக்கியமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்ம மேல வைராக்கியம் வைக்கும் போது என்னென்ன நடக்கும் என்று சொல்லி பிற்பகுதிகளில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினுடைய அந்த விளைவுகள் நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் மேல வைராக்கியமா இருக்கும்போது ஆண்டவரும் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் வைராக்கியம் உள்ளவராயிருந்து அதை செய்து முடிக்கிறார், செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. 3ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது சகரியா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புக் ஆஃப் சகரியா சாப்டர் 8 verse 3. நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன், எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது அந்த வசனம் சொல்லுகிறது நான் சீயோனிடத்தில் திரும்பி. 2வது வசனத்துல நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் சீயோனிடத்தில் திரும்பி என்ன பண்றாராம்? எருசலேமின் நடுவில் என்ன பண்ணுவாராம்? வாசம் பண்ணுவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு இடத்துல வாசம் பண்ணின ஆண்டவர் புதிய ஏற்பட்ட காலத்துல நம்முடைய உள்ளத்துல வாசம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவருடைய நாம ஆண்டவருடைய உள்ளத்துக்குள்ள வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சமாதானம், சந்தோஷம், இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, விடுதலை, ஆரோக்கியம். அப்படியாய் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன், எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இது ஒரு தேசத்தை குறிக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணி நம்மை ஆண்டவர் சுத்தமுள்ளவர்களாக அல்லது பரிசுத்தமுள்ளவர்களாக முதலாவது மாற்ற விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கக்கூடிய அடிப்படை காரியத்துல முதலாவது காரியம், நம்ம விசுவாசிகளா இருக்கிறோம், ஊழியம் செய்யலாம், ஒருவேளை ஆண்டவரை இன்னுமாய் பின்பற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க விரும்புகிற காரியங்கள்ல முதலாவது அவர் செய்கிற காரியங்கள் நம்மை நீதிமான்களாக பரிசுத்தமுள்ள ஜாதியாய் மாற்றி, பிறகு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான திட்டங்களையும் தரிசனங்களையும் வைத்து நம்மை உயர்த்தி ஆஸ்வதிக்க விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அதே அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. சகரியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் சகரியா சாப்டர் 8 verse 8, அவர்களை அழைத்து கொண்டு வருவேன், அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள், அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். 3ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன். இங்க சொல்றாரு, நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். எப்படின்னா, அவர்களை அழைத்து கொண்டு வருவேன், அவர்கள் எருசலேமின் நடுவில் என்ன பண்ணுவாங்க, குடியிருப்பார்கள். ஜனங்கள் அப்ப சிதறடிக்கப்பட்டாங்க, பல விதமான காரியங்களால, பல தேசங்களால அவங்க பல நாடுகளை சிதறிக்கப்படுறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, என் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது என்னுடைய விருப்பம் அல்ல. அவர்களை கூட்டி சேர்த்து எருசலேமில் நான் என்ன பண்ணுவேன், அவர்களை குடியிருக்க பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவர் என்ன சொல்ற ஒரு விஷயம் பாருங்க, அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமா என்ன பண்ணுவாங்க, இருப்பார்கள். முதலாவது ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது நம்ம விரும்புகிற அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், பல விதமான தேவைகள், ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், பொருளாதார காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், சரீர தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், சபைக்காக ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இது எல்லாம் எதுல ஒரே ஒரு விஷயத்துல அடங்குதுன்னா, நம்முடைய ஆத்ம பரிசுத்தமும் நீதியும் உண்மையும் ஆண்டவருடைய பாதத்துல சரியாய் காணப்படும் போது ஆண்டவர் நம்ம விரும்புகிற காரியங்கள்ல ஒரு பெரிய வளர்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் தந்து நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அப்ப வைராக்கியம் கொள்ளுகிற ஆண்டவர் முதலாவது ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஜனமாக, நகரமாக, ஜாதியாக நம்மை மாற்ற விரும்புகிறார். அவருடைய ரத்தத்தினால மாத்திரமே நாம் பரிசுத்தமாகிறோம், அவருடைய வார்த்தையின் மூலமாய் பரிசுத்தமாகிறோம், அவருடைய ஆவியினாலே பரிசுத்தமாகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தம் நமக்குள்ள நிறைவேறும் போது ஆண்டவர் வைராக்கியமாய் வைத்திருக்கிற அவருடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய வாஞ்சைகள், அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மையும் நம்முடைய சந்ததியும் வந்து அடைகிறது என்பதில் சந்தேகமில்லை என்பதை அறிந்து கொள்வோமாக. முதலாவது அவருடைய வைராக்கியம் நம்மை பரிசுத்த நகரமாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், சகரியா, புக் ஆஃப் சகரியா சாப்டர் 8 verse 4 and 5. திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை என்ன பண்ணுவேன், சத்திய நகரம் என்றும் பரிசுத்த பர்வதம் என்றும் என்ன பண்ணுவேன், அழைக்கும்படியான ஒரு பரிசுத்தத்தை, சுத்திகரிப்பை அவர்களுக்கு முதலாவது ஏற்படுத்தி, இரண்டாவது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதிலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் இருப்பார்கள். அப்படின்னா ஆண்டவருக்குள்ள நடக்கிற ஒரு மந்தையை, ஒரு கூட்டத்தை ஆண்டவர் சபையில திரும்ப ஏற்படுத்துவார். ஆண்டவருடைய முதிர் வயது உள்ளவர்களும் சாட்சியா இருப்பாங்க, வாலிபர்களும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது பழைய ஏற்பாண்டு காலத்துல ஜனங்க சிதறடிக்கப்பட்டாங்க, பலவிதமான யுத்தங்களின் நிமித்தமாக திரும்ப கூட்டி சேர்க்கும் போது அப்படி ஒரு ஜன திரட்சி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு எப்படி சொல்றது, ஒரு மகிமை இங்க காணப்படும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நம்மை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தும் போது இரண்டாவது சபையிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை, ஆண்டவர் ஜனங்களை ஒன்று சேர்த்து ஆண்டவர் மகிழ பண்ணுகிறார், அவருடைய பாதையில நடக்க பண்ணுகிறார். இன்னைக்கு நிறைய பேரால சத்தியத்துல நடக்க முடியல. ஆண்டவர் அவர்களுக்கு ஊன்றுகோலாயிருந்து, சத்தியம் அவர்களுக்கு ஊன்றுகோலாயிருந்து அவர்கள் தேவனுடைய பாதத்துல வந்து குடும்பமாய் ஆராதிக்க தேவன் இந்த நாட்கள்ல
விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பலன் தருவார். ஒவ்வொருவரும் ஆண்டவரை பணிந்து கொள்ள கர்த்தர் வழிவாசலை திறக்க போதுமானவராய் இருக்கிறார். எப்பொழுது என்றால், நான் என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தையும் நீதியும் காத்து கொள்ளும் போது என் நிமித்தமாய் இப்படிப்பட்ட காரியங்கள் அல்லது என் கண்களினாலே இப்படிப்பட்ட தேவனுடைய மகிமையை காண ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. நம் மூலமாக ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஐக்கியமும் தேவ நாம மகிமைக்கு ஏதுவான ஒரு கூடுகையும் உண்டாக்க கர்த்தர் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அதுக்கு இணையான ஒரு வார்த்தையை வாசிக்கும் போது ஏசாயா 56 அதிகாரம் 7 வசனம், புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 56 verse 7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன் பின்பதாக நம் மூலமாய் செய்யக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகரியா 8 நம்ம வாசிச்சோம் 4:5 முதிர் வயதர்கள் அங்க இருப்பாங்க, ஆண்களும் பிள்ளைகளும் வீதியிலே நடப்பார்கள் என்று சொல்லி. ஆனா அதோடைய ஆவிக்குரிய அர்த்தமானது ஏசாயா 56 அதிகாரத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 7 வசனத்துல, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை என்ன பண்ணுவேன், மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு என்ன பண்ணப்படும், ஜெப வீடு என்னப்படும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறதுனால சபையிலே ஒரு சந்தோஷம் உண்டாகிறது, ஒரு களிப்பு உண்டாகிறது, ஒரு கூடுகை உண்டாகிறது. வராதவங்களும் சபைக்கு வரக்கூடிய விதத்துல, என்னுடைய தனிப்பட்ட விதத்துல நான் என்னை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் இப்படிப்பட்ட மன விருப்பங்களை நிறைவேற்றி நம்மை ஆஸ்வதிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 3வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கும் போது 12வது 13வது வசனங்களை நம்ம வாசிக்கும் போது புக் ஆஃப் சகரியா சாப்டர் 8 verse 12 and 13. விதைப்பு சமாதானமுள்ளதாயிருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 3வது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்னன்னா, சபை பரிசுத்தம் அடையும் போது ஒரு தனிப்பட்ட விசுவாசி, தனிப்பட்ட நபர் சத்திய மார்க்கத்தில் நடக்கும் போது 3வது தருகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன, அவருடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். ஆண்டவருடைய நாமம் எல்லாம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து வருகிறது. கர்த்தருடைய நாமம் எல்லாருமே விதைக்கிறாங்க. இன்னொரு இடத்துல இருக்குது, நீங்கள் அதிகமாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள் சொல்லி ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஹகாய் புஸ்தகத்துல கர்த்தருடைய, ஆனா கர்த்தருக்குள்ள நம்ம கடந்து வரும்போது கொஞ்சமாய் விதைத்தாலும் அதிக பலனை அறுக்க ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் பிரஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தது போல ஒரு காலத்துல நம்ம ஆண்டவருக்குள்ள கடந்து வராத போது நம்முடைய காரியங்கள் எதுவுமே வாய்க்காமல் இருந்தது. ஆனா இப்போ ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. அல்ல அப்படி என்றால் உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆஸ்வதித்து ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு, மீதியா இருக்கும்படி கர்த்தர் செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இவ்விதமாய் தம்முடைய ஜனங்களை ஆஸ்வதித்து அவருடைய ஊழியத்தின் பாதையிலே, ரட்சிப்பின் பாதையிலே நடத்த போதுமானவராக இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லேவியராமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரம் 4 வசனம் 5 வசனத்தை வாசிக்கும் போது புக் ஆஃப் லெவிட்டிகஸ் சாப்டர் 26 verse 4 and 5. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தை சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
லேவியராகமம் 26 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை என்ன பண்ணுவேன், பெய்ய பண்ணுவேன். அப்படின்னா எதுவுமே தானா நடக்கிறது இல்லை, ஆண்டவர் பார்த்து தான் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியும். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தன் கனியையும் கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் என்ன பண்ணுமா, காணப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழ பறிக்கும் காலம் என்ன பண்ணுமா, காணப்படும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் எல்லாருக்கும் எழுதப்பட்ட வசனம் தான். என்னைக்கு நமக்குள்ள சுத்திகரிப்பும் நீதியும் அந்த பரிசுத்தமும் காணப்படுகிறதோ அன்னைக்கு கர்த்தர் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார், அளிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகரியா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்துல, புக் ஆஃப் சகரியா chapter 8 verse 16 and 17. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயந்தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் முதலே சொல்லிட்டார். நம்ம வாசித்த 2ஆம் வசனத்திலே 3ஆம் வசனத்துல, நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேம் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளின் கர்த்தருடைய பர்வதம் என்றும் அழைக்கப்படும். அப்படின்னா சத்திய மார்க்கத்துல நம்ம நடக்கிறவர்களாய் காணப்படும்படியாய் ஆண்டவர் வைராக்கியம் கொண்டு நம்மை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். அதுக்கப்புறம் இந்த வசனத்தை சொல்ல அதே காரியங்கள், ஆனா ஒரு காரியத்தை எக்ஸ்ட்ரா ஆண்டவர் சொல்லார் பாருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்தும் ஏற்க என்ன பண்ணுங்க, சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். நம்முடைய வாழ்க்கையில நியாயம் இருக்கணும், மற்ற காரியங்களும் நம்ம நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்திலே தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவர் நம்முடைய கையின் பிரயாசங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாவற்றையும் விடும்போது அந்த ஆசீர்வாதத்துல ஒரு மீதி காணப்படும் என்பதில் சந்தேகமில்லை. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வாசிச்சோம், கையின் பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் ஆஸ்வதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அதுல பெருமைக்குள்ளவோ சந்தோஷப்படவோ அல்லாதபடி அந்த நேரத்துல எந்தெந்த காரியங்கள் கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை ஆண்டவர் உணர்த்துகிறாரோ, கொஞ்சம் கொஞ்சமாய் இழிவான ஆதாயங்களா இருக்கட்டும், எந்த ஒரு காரியங்களா இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாய் விட்டுவிட நம்முடைய காரியங்களை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தி செழிக்க பண்ணுவார் என்பதில் சந்தேகமில்லை. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இவ்விதமாய் சொல்லுகிறது. புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் chapter 6 verse 16. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல அப்படிதான் சொல்லுகிறது. 17ஆம் வசனத்துல கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஒரு விஷயம் அல்ல, நீதிமொழிகள் 6ல ஒரு சில காரியங்களை கர்த்தர் சொல்றாரு. நம்ம சகரியால பார்க்கும்போது சில காரியங்களை கர்த்தர் சொல்றாரு. அப்போ எந்தெந்த காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச 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 நம்ம அப்படியே தனியா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதத்துல ஒரு நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். அதை நம்மை விட்டு விடாது என்பதில் சந்தேகமில்லை. நம்ம திரும்ப அந்த பழைய காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காதபடி அதில் கவனமா இருந்து நம்முடைய கால் சிக்கிக் கொள்ளாதபடி தொடர்ந்து இதுல நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அவர் வைராக்கியம் உள்ளவராய் இருந்து நம்மை உயர்த்தி கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இன்னும் பின்னாடி ஆசீர்வதிக்கும் போது நிறைய காரியங்கள் அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் இந்த வசனத்தை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படி உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5வது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், கொடுக்க விரும்புகிறார். 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சகரியா chapter 8 verse 19. சகரியா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும்
10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூத வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யூதருடைய காரியங்கள்ல 4வது மாசம், 5வது மாசம், 7வது மாசம், அப்புறம் 10வது மாசம் சொல்லி அவங்க சில மாசங்களை நம்ம கூட என்ன பண்ணுவோம், ரகபத் சபையில 11வது மாசத்தை என்ன பண்றோம், நம்ம ஒரு ஜெபத்தின் நாளா என்ன பண்ணியிருக்கிறோம், ஜெபத்தின் மாசமா வச்சு இந்த நவம்பர் முழுவதும் நம்ம என்ன பண்றோம், நம்முடைய சுத்திகரிப்புக்காக, சபையுடைய சுத்திகரிப்புக்காக, தேசத்துடைய நன்மைக்காக, சபையுடைய வளர்ச்சிக்காக, ஆசீர்வாதத்திற்காக, புதிய வருஷத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அப்ப ஆண்டவர் இங்க சொல்ற ஒரு வார்த்தை, 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்திற்கு எப்படி இருக்குமா, மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாக என்ன பண்ணுமா மாறி போகும். அப்படின்னா அந்த நாட்களை நம்ம ஜெபிக்கிற காரியங்களை அப்படியே கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். 1ஆம் தேதியிலிருந்து நம்ம 30 நாட்கள் மட்டுமல்ல, நம்ம செய்யற ஒவ்வொரு ஜெபங்கள்ல அந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தர், அதுதான் ஆண்டவருடைய வைராக்கியம். அப்போ ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, நவம்பர் மாசம் வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம்னு இல்லாதபடி இந்த நாட்கள்ல இருந்தே நம்ம அதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த அக்டோபர் மாதத்துல கூட இங்க 10வது மாசம் என்ன பண்ணுகிறது சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கரம் கிரியை ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம், சுகத்துக்காக ஜெபிக்கிறோம், தேசத்துடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறோம், சபையினுடைய வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறோம், பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம், நன்மைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் அதை இந்த நாட்கள்ல தர விரும்புகிறார். அது உங்களுக்கு எப்படி இருக்குமா, வெறும் உபவாசம் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜெபர் பிரேயர் ரெக்வெஸ்ட் வச்சுட்டு போற மாதிரி இருக்காது. ஒரு பண்டிகைகளா என்ன பண்ணுமா மாறி போகும். அந்த அளவுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். நல்ல பண்டிகைகளாக மாறி போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் என்ன பண்ணுங்க, சிநேகியுங்கள் என்று கர்த்தர் என்ன பண்ணுகிறார் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆரம்பத்திலிருந்தே அந்த ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வரார். அந்த காரியங்களை நம்ம விடாம காணப்படும் போது நம்முடைய உபவாசங்கள் நமக்கு பலவீனத்தையோ சோர்வையோ கொண்டு வராதபடி ஒரு மகிழ்ச்சியை, இன்னைக்கு என்ன ஜெபிக்கிறோமோ அதை ஆண்டவர் இன்னைக்கே பதில் செய்வார். அது நமக்கு ஒரு பண்டிகையாய் மாறி போகும். அதுக்கப்புறம் உபவாசத்தை விரும்புகிறவர்களாய் காணப்படுவோம், உபவாசத்துல வளர்கிறவர்களாய் காணப்படுவோம். சபையில ஒரு மாசம் நம்ம வச்சிருக்கிறோம் ஜெபம், அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அது நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாய் காணப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்ரா எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 8 verse 23, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபவாசத்தின் மூலமாக ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்றாரு, பதிலை தருகிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை என்ன பண்ணோம் தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு கேட்டருளினார். நிறைய நம்ம அந்த சபை ஆரம்பிச்சு நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த காரியங்கள், சில காரியங்கள், பல காரியங்களை ஆண்டவர் பதில் செய்திருக்கிறாரு. இன்னும் சில காரியங்கள் இன்னுமாய் நமக்கு பதில் தாமதப்படுகிறது. இந்த நாட்களில் ஆண்டவர் அதை செய்ய வேண்டும் என்றால், முதலாவது பரிசுத்த நகரமாக, நீதியுள்ள தேவ ஜனமாக நம்ம காணப்படுகிற வேளையில ஆண்டவர் 11ஆம் மாசத்திலும் கிடையாது, 10வது மாசத்திலேயும் ஆண்டவர் நமக்கு பதில் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 6வது ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கும் போது 20வது வசனம் 21ஆம் வசனம், சகரியா, புக் ஆஃப் சகரியா சாப்டர் 8 verse 20 and 21. இன்னும் ஜனங்களும் அநேக பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய், நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம், வாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். உபவாச கூட்டத்துல அது பண்டிகைகளாய் மாறி போகும்போது நமக்கு மாத்திரமல்ல ஆசீர்வாதம், அதை கேட்கிற ஜனங்கள் நம்ம இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஓடி. நம்ம நிறைய ஜாயிண்ட் ஃபேமிலிஸ்க்காக ஜெபம் பண்றோமே, கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை நம் பக்கத்துல கொண்டு வர வல்லவரா இருக்கிறார்.
இன்னும் ஜனங்களும் அநேகம் பட்டணங்களின் குடிகளும் என்ன பண்ணுவாங்க, வருவார்கள் என்று சேனைகளுக்கு. நமக்கு அடுத்த சபையுடைய விசுவாசி வேண்டாம், ஆனா நம்ம நிறைய பேருக்காக என்ன பண்றோம், நம்முடைய ஜாயின்ட் ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், புதிய ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், நின்று போனவர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தர் நிச்சயமாய் அவர்கள் என்ன பண்ணுவாரு, கொண்டு வர வல்லமுடையவராக இருக்கிறார். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் என்ன பண்ணுவாங்க, வருவார்கள். கர்த்தருடைய நாமம், நான் அப்படிப்பட்ட ஒரு எருசலேம் பட்டணமாக, நீதி நகரமாக, பரிசுத்த நகரமாக காணப்படும் போது என் நிமித்தமாய் புதிய ஆத்துமாக்கள் ஆண்டவருக்குள்ள வருகிறதுக்கு வெளியிலிருந்து ஆண்டவர் வெட்டுக்கிளிகளைப் போல ஆத்துமாக்கள் என்ன பண்ணுவாரு, உனக்கு ஈடாக ஜனங்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக மனபத்திரையும் கொடுப்பேன்னு சொல்கிற ஆண்டவர் நம்ம முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற வேளையில நம்ம ஜனங்களை தாரும் ஜெபிக்க வேண்டாம், கர்த்தரே கொண்டு வந்து அதை சேர்க்க வல்லவராயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. மத்திய 28:19 விதமாய் சொல்லுகிறது. மேத்யூ சாப்டர் 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. நம்மை ரட்சிக்கிறது மாத்திரமல்லாமல் நம் மூலமாய் ஆண்டவர் மற்றவர்களை ரட்சிக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களில் அந்த அதிகாரத்தை தர வல்லவராக இருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம போய் சுவிசேஷம் சொல்லுவோம், வரமாட்டாங்க. நிறைய நேரத்தில் கூப்பிடுவோம், வரமாட்டாங்க. ஆனா நம்ம பரிசுத்த நகரமாக, நீதியின் நகரமாக நம்ம காணப்படும் போது கர்த்தர் அங்கே நமக்காக அற்புதங்களை செய்து ஜனங்களை நம் பட்சத்தில் வரவழைக்கிறவராக இருக்கிறார். தாவீதோடு கர்த்தர் இருந்தார், ஜனங்கள் நம் பக்கம் சாய்ந்தார்கள் சொல்லுகிறபடி ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை அந்த நிலைமையில கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்யறோம், ஊழியத்துல பயன்படுத்தணும், அநேக ஜனங்கள் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ற ஒரு நமக்கு வாஞ்சை இருக்கிறதே, அதை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றி கர்த்தர் முடிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம், 7வது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 23 சகரியா, புக் ஆஃப் சகரியா சாப்டர் 8:23. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அந்நாட்களிலே பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியரை, இந்த பெங்களூர்ல தான் பலவித பாஷைக்காரர்கள் என்ன பண்றாங்க, தங்கி இருக்கிறாங்க, வாழ்றாங்க. நம்ம சுற்றிலும் பலவித பாஷைக்காரர்களாகிய 10 மனுஷரில் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை பிடித்து கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம வீட்டில் நடக்கிற கேர்சலுக்கு ஒரு 10 பேர் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்தா அதை போல ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க 10 பேருக்கு மேலேயே நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்கெல்லாம் நம்ம ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே ஒரு தலைவனாக நம்மை வைக்க விரும்புகிறார். இது தேவனுடைய அநாதி திட்டம். சாகர வரைக்கும் விசுவாசியா இருக்கணும் இல்ல, நமக்கு நம்மளை ஆண்டவர் உயர்த்தி நமக்கு கீழே ஒரு 10 பேரை ஆண்டவருக்குள்ள நம்ம சபைக்கு கூட்டி கொண்டு வர முடியாத ஒரு கிருபையை ஆண்டவர் இந்த நாட்களில யாருக்கு தர விரும்புகிறார் என்றால், சத்தியத்துக்காக நீதிக்காக வைராக்கியமாய் இருக்கிற ஆட்களை ஆண்டவர் தலைவிகளாக எழுப்பி ஆண்டவர் அவர்களை இப்படி ஆஸ்வதிக்க வல்லமுடையவராக இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்பது அது எந்த விதத்திலும் நஷ்டம் அல்ல, அது நிச்சயமாய் நம்மை மென்மேலும் உயர்த்தும். பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கிறது, ஊழியங்கள் ஆசீர்வதிக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்மளை ஒரு தலைவியாக நம்மை ஆண்டவர் நின்று அநேகரை ரட்சிக்கிற ஒரு பாத்திரமாக கர்த்தரமை மாற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஒருவேளை நம்ம குடும்பத்தார்களாக கூட இருக்கலாம், நம்முடைய உறவினர்களாக கூட இருக்கலாம், நமக்கு தெரிந்தவர்களாக கூட இருக்கலாம். அது வரைக்கும் நம்ம பார்த்து நம்ம பேசி நம்மளை மதிக்காதவங்க கூட ஆண்டவருக்கு நம்ம பயப்பட்டு நீதியின் மார்க்கத்தில் பரிசுத்த மார்க்கத்தில் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்மை பின்பற்றுகிற விதத்துல கர்த்தர் நமக்குள்ளிருந்து செயல்படுவது உண்மை என்பதை மறந்தவர். நம்ம ஆண்டவருடைய வஸ்திரத்தை ஒப்பிடிச்சுக்கிட்டா போதும், நம்மை பின்பற்றுகிற ஆட்களை கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு வருவார். அவங்கள சபையில சேர்க்கிறதுக்கு நமக்கு அதான் பரலோக ராஜ்யத்துக்கு வரும்போது வெறுங்கையா வரக்கூடாதுன்னு வேதம் சொல்கிறபடி ஒரு சிலரையாவது அக்கனியிலிருந்து இழுக்கக்கூடிய ஒரு கிருபையை
ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை ஆஸ்வதிக்க, நம்ம மனுஷனா பிறந்து விசுவாசியா பிறந்து வளர்ந்ததுக்கு ஒரு 10 பேரை சபைக்கிட்ட ஆண்டவர்கிட்ட கொண்டு போகும்போது ஆண்டவருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். Deuteronomy chapter 28 verse 14, உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் உன் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, வாலாக்காமல் என்ன பண்ணுவாரு, தலையாக்குகிறவரா இருக்கிறார். குடும்பத்தில் நம்ம கடைசியில பிறந்தோமோ முதல்ல பிறந்தோமோ, ஆணோ பெண்ணோ, வேலை செய்யறோமோ வேலை செய்யறோ முக்கியம் இல்ல. கர்த்தருக்கேற்ற பரிசுத்த நகரமாக, நீதியுள்ள நகரமாக மாறும்போது ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரா, வாலாக்காமல் என்ன பண்றாரு, தலையாக்குகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தாவீதை தலையாக்குறார். அவன் தான் கடைசி பிறந்தவன். யோசேப்பு வீட்டுல அவன் கடைசியில் இருந்தவன். ஆண்டவர் அவனை தலையாய் மாற்றினார். மோசே வீட்டுல மோசே தான் கடைசி. ஆண்டவர் அவனை என்ன பண்ணாரு, தலையாய் மாற்றினார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மையும் அப்படி மாற்ற போதுமானவராக இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அந்த ஆண்டவருக்காக இருக்கிற ஒரு வைராக்கியம், நம்ம சொன்ன அந்த தலைவர்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அந்த வைராக்கியம் இருந்தது. ஆண்டவருக்காக நிலைக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு வாஞ்சை இருந்ததை கர்த்தர் கண்டு அவர்களை வாலாக்காமல் வாலா இருந்தவர்களை தலையாய் மாற்றின தேவன் உங்களையும் என்னையும் கர்த்தர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம இது தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்கள ஒன்றா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு 7 விதமான ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கும்படி, நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படி ஆண்டவர் வைராக்கியமா இருக்கிறார் என்பதை அறிந்து இந்த நாட்களில் நம்மளும் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது இந்த கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாகவே இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒரு நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை வேணும். நம்முடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது ஐயா, நான் ஒரு 10 பேரையாவது ஆண்டவருக்குள்ள ஆதாயப்படுத்தி கர்த்தரத்துல கொண்டு வரக்கூடிய விதத்துல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்கிற வேளையில ஆண்டவர் நிச்சயமாய் மோசேக்கு வாயா இருந்தது போல ஆண்டவர் நமக்கு அவர் வாயா இருந்து தூதனா இருந்து தீர்க்கதரிசன வார்த்தைகள் நமக்கு கொடுத்து ஆண்டவர் அநேக அப்படியே கட்டுகள பிசாசுல போராட்டத்துல சாபத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தரத்துல கொண்டு வர நம்மை கருவியாய் பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து இந்த 7 ஆசீர்வாதங்களையும் நீ நிறைவேற்ற வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறீர், அதே வைராக்கிய அர்ப்பணிப்பு எங்களுக்குள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விட வேண்டிய காரியங்கள், ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுடைய பாதத்துல ஆண்டவர் எதுக்கு முக்கியத்துவம் தராரோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் தரும்போது நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியமாய் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கிறோமோ அதை ஆண்டவர் மீதியாக அதிகமாக தந்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவெளிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் வைராக்கியமா இருக்கிறீர் சொல்கிறபடி நன்மைக்கு ஏதுவான இந்த வைராக்கியத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாட்கள்ல பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகுன்னு சொல்கிறபடி உங்களுடைய கிருபை இந்த பெங்களூர் பட்டணத்துல தேவ பிள்ளைகள் மேல அதிகமாய் காணப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் அனுக்கிரகம் உள்ளவராக இருக்கிறீ. உம்மிடத்துல நாங்கள் வந்து கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இரக்கச் செய்யுங்க. இந்த 7 விதமான ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நிரம்பி வழிய ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. உங்க நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இதோ ஆண்டவரே அப்பா, இதற்காக வாஞ்சிக்க பிரயாசப்பட ஆண்டவரை முற்றிலும் ஒப்பு கொடுக்க, சகல காரியங்களை ஒப்பு கொடுக்க ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க. மற்றவர்களை நோக்கி பார்க்காதபடி உமையே நோக்கி பார்த்து உடைய வாக்குத்தத்தங்களை பெற்று அனுபவிக்க தேவன் கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தை ஆண்டவரே ஆம் என்றும் ஆமென் என்று காணப்படுகிறது. எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை தந்து ஆண்டவரே சக்தி நகரமாக பரிசுத்த ஜாதியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் மாற விரும்பும் போது நீ நன்மைகளை கத்த தந்து ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை பிறந்த நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.